கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி துவையல் அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து துவையல் அரைக்கலாம். வாங்க இதில் என்னென்ன சேர்க்கலாம் பார்க்கலாம். கொரியாண்டர், கறி லீவ்ஸ் போட்டு நம்ம இப்போ துவையல் செய்ய போகிறோம். துவையல் அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். அது லேசாக வதங்கட்டும். எல்லாம் நம்ம சேர்த்து வதக்கினே இருந்தோம்னா தான் நல்லா வதங்கும். அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டேன். சேர்த்து இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலைலாம் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கணும். அதான் நல்லா வதங்கும். அதெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். துவையலுக்கு எல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான பொருள்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சிட்டு தாளிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. துவையல் சூப்பராக அரைப்பட்டுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். தாளிக்கலாம். நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். துவையல் கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொரியுது. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10 சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் வறுத்து போட்டு தாளித்தோம்னா நம்ம இப்போயே யூஸ் பண்ணுறது தானே. அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகா கொஞ்சம் நல்லா வறுபடுத்தணும். துவையல் நம்ம மிக்சியிலேருந்து மாற்றிட்டோம். நம்ம தாளித்து கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நெய்யும் போட்டிருக்கோம். நெய் ஏற்கனவே எல்லாம் வதக்கும் போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் வதக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. அதனால தான் இப்போ தேவையான அளவு மட்டும் நெய்யும் எண்ணெயும் போட்டு நம்ம கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொரியாண்டர், கறி லீவ்ஸ், சட்னி, துவையல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் காஞ்ச மிளகா வறுத்து போட்டதில் இன்னும் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப 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 நல்லா இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கறி லீவ்ஸும் கொரியாண்டரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பை. அம்மா ஃபுட் மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.